இன்றைக்கி செவ்வாய் உரை பூஜை பண்ணலான்ட்டு நான் நைட்டே வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். ஏன்னா நம்ம கறி ஆக்கியிருந்தால அதனால் நைட்டே வீடு தொடச்சி விட்டேன். சாமி ஃபோட்டோ சாமி விளக்கு எல்லாமே கழுவாமல் இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி போய் குளிச்சுட்டு வந்துட்டு நிலவாசல் கழுவி போட்டெல்லாம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு விட்டு உள்ளே வந்துட்டேன். அப்படியே சாமி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டு சாமி விளக்கு எல்லாமே கழுவி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். 6 வெத்தலை காம்பு கிள்ளி பொட்டெல்லாம் வச்சு விட்டு தீபத்துக்கு எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வச்சு ஏஞ்சிக்க அதனால் பால் சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் இடித்து போட்டு அதுதான் நெய்வேத்தியத்துக்கு வச்சேன். வெத்தலை தீபத்துக்கு நெய் ஊற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வீட்டில் நெய் இல்லை, அதனால் எண்ணெய் இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றி சாமி கும்பிட்டுட்டேன். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போக வீட்டுக்கு எல்லா பக்கமே காமிச்சிட்டு ஆரத்தி எல்லாமே வீட்டில் எல்லா பக்கம் காமிச்சிட்டேன். ஏன்னா 7 மணிக்கு மேலே ஆச்சு, அதனால இதெல்லாம் பொறுமையாக செஞ்சுக்கிட்டேன். செவ்வாய் உரை பூஜை 4வது வரை சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சேன். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.